ஹே ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி எந்த வீடியோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒர்க் டெஸ்க்கை வந்து நீட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு மைண்ட், ஒரு ப்ளசண்ட்டான மைண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது ஏன்னு உங்ககிட்ட நான் இப்போ சொல்கிறேன். ஒரு ஒர்க்கோ இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்னஸோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட்டான டெஸ்க் வந்து வச்சுக்கோங்க. என்ன தான் வந்து நம்ம எல்லா ஒர்க்கும் ஒரே இடத்துல பண்ணாலும் நமக்குன்னு வந்து ஒரு ப்ரைவேட்டான டெஸ்க் வந்து இருக்கணும். அந்த டெஸ்க் வந்து கண்டிப்பாக நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மீட்டிங் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு செப்பரேட்டான பிளேஸ் வந்து வச்சுக்கோங்க. எல்லா ஒர்க்குமே வந்து உங்களோட ப்ரைவேட் டெஸ்கில் வந்து வச்சுக்க வேண்டாம். ஏன்னா ப்ரைவேட் அப்படின்றது அப்போ தான் வந்து நமக்கான ஒரு ஐடியாஸும் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு தாட்டும் சரி. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் நமக்கு வரவே வராது. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு இடம் இருக்கும். ஓகே, நம்ம இந்த இப்போ வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கூட எல்லா இடத்துலையும் உட்காந்து கண்டிப்பாக படிக்கவும் முடியாது. உங்களுக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல உட்காந்து தான் உங்களுக்கு அந்த படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டே வரும். ஸோ அதே மாதிரி தான் வந்து எல்லா ஒர்க்குக்குமே வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்து தான் அந்த ஒர்க் வந்து எஃபிஷியண்ட்டாக நடக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அந்த இடம் நீங்கள் பர்டிகுலராக எந்த இடத்துல நீங்கள் வந்து ஒர்க்கோ இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பிளான்ஸோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்த வந்து நீட்டாக வச்சுக்கோங்க. ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா கச அப்படின்னு இருந்துச்சுன்னா இரிட்டேட்டிங் தான் வரும். ஓகேங்களா? ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வராது அந்த டெஸ்க்கை பார்த்த உடனே. ஸோ நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸும் சரி, நீங்கள் இருக்கிற இடமும் சரி நீட்டாக இருக்கணும், ப்ளசண்ட்டாக இருக்கணும். ஸோ அதில் வந்து மேக் ஷூராக இருங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி லெவலும் சரி, எனர்ஜி லெவலும் சரி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டிப்பை வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பை. See you in the next video.